நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இந்த கோழிங்க பண்ணுற சேட்டையை தான் பார்க்க போகிறோம். இந்த கோழிங்களுக்கு கஷ்டப்பட்டு போய் தீனி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டு அரிசி போட்டு புண்ணாக்கு இடித்து ஊற வச்சு போட்டு இதில் வளர்த்தாங்கன்னா இது பண்ணுற சேட்டை இருக்குது பாரு. தீனியை நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஒரு குண்டானில் கொட்டினா அதை அப்படியே சாப்பிடாது, எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த கோழிங்க கூட ஒரு ஜாலியாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மாதிரி தீனி போட்டு என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும். வெரி குட். வீடை சுற்றி நாங்கள் முட்டை போடுறதுக்கு கூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கோழிங்க அதில் போய் ஒரு நாளும் முட்டை போட்டதில்லை. இந்த ஒரு கோழி மட்டும் இருக்குங்க. அந்த ஒரு கோழி மட்டும் எங்கள் வீட்டு இரவானத்தில் இருக்குது, கொட்டாயில். அங்கே போய் கரெக்டாக இட்டு வந்துடும் டெய்லி. அந்த ஒரு கோழி மட்டும்தான், மற்றது எல்லாம் சேட்டை பிடிச்ச கோழி மட்டும்தான். இதில் வந்து ஒரு முட்டையை வச்சுட்டு ஒரு முட்டை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா அந்த கோழி வந்து தெரிஞ்சிடும் அந்த முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு முட்டை போட போயிடும். அதனால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு முட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு முட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். இது பக்கத்துக்கு உண்டு, அதில் முட்டை எதுவும் இல்லை. இந்த கோழி தாங்க ரொம்ப சேட்டை பிடிச்ச கோழி. டிவி கீழே தான் பார்த்துட்டே முட்டை போடுவோன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு கீழே ஓடியாந்துருச்சு. திரும்ப டிவி கிட்ட தான் போய் முட்டையிடும். இது வேறு கோழிங்க. இந்த கோழி எப்போயுமே அந்த மூலையில் தான், சனி மூலை அது எங்கள் வீட்டில், அங்கே தான் போய் முட்டை போடும். இந்த கோழியோட முட்டை ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் நாங்கள் அவயத்துக்கு எப்போயுமே எடுத்து வைப்போம். இந்த கோழி முட்டை நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே ஒரு கோழி பாருங்கள், இங்கே இருக்கா கோழி? இல்லை, முட்டை இட்டுட்டு போயிடுச்சு. முட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அடுத்த கோழி தலைவர் தான், ஓடிட்டார். நம்ம வரன்னு ஓடிட்டாங்க. இல்லை, முட்டை போட்டு தான் போயிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு கோழி முட்டை போட்டிருக்காங்க மூலையில். அதே ஒருத்தர் போகிறாரு பாருங்கள். ஒரு சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டு சமையல் பாத்திரம் சமைக்கும் போதே அதில் முட்டை போட்டு போயிடுவார். ஒரு டைம் அப்படி தான் எங்கள் அம்மா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. எங்கே இருந்தால் வந்துச்சுன்னு தெரியல, மேலே இரவானத்துலேருந்து பறந்து முட்டை வடை சட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அதை ஃபுல்லாக எடுத்து கீழே போட்டு, எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க, இல்லைனா மேலே அடிச்சிருக்கோம் எண்ணெய் சட்டி. ஃப்ரிட்ஜு மேலே போட போதா இல்லைங்க, மேலே ஏறிடுச்சு பாருங்கள். மேலே பாருங்கள். இது உங்களுக்கு கூண்டு கட்டி வச்சா 20 லட்ச ரூபா வீடு கட்டி வச்ச வீட்டில் வந்து முட்டை போட்டுதுங்க. என்ன பண்ணுறது, நம்ம பாசமாக வளர்த்தாச்சு, வெளியே திறத்த முடியல. எங்கேயாவது முட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட்டையை எடுத்துக்க வேண்டியதுதான். இடத்த பார்த்துட்ருக்கு, எங்கே நம்ம நேற்று இட்ட முட்டையை காணமே அப்படின்னு. ஏன்னா நேற்று எடுத்துட்டோம், அந்த இடத்துலேருந்து முட்டை அங்கேயே வச்சோம் அப்படின்னா கோழிங்க கீழே தள்ளிடுதுங்க. அதனால் எடுத்துட்டோம். அதனால் தேடிட்டு இருக்கு, நேற்று வச்ச முட்டையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு. டிவிங்கிட்ட முட்டை போட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கோழி. இன்னொரு ரூமுக்குள்ளே போகுது. எங்கே ரூமு திறந்து இருக்கோ உள்ளே புகுந்துடுறாங்க. ஒரே காமெடி தான் அந்த கோழிங்க கூட. இந்த ரூமை தான் தேடி இருக்குது. இப்போ பூட்டி வச்சுருந்தது, நான் திறந்து விட்டேன். இப்போ ஏர் கூலர் மேலே ஏறி முட்டை போட போதோ இல்லை. அது பாட்டும் விளாதிட்டு இருக்கு.
முட்டை போட்டு போயிடுச்சு. அது ஆல்ரெடி ஒரு முட்டை அங்கே தான் போட்டிருக்கு போல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். வீட்டு உள்ளே தானே இது, 2 முட்டையை எடுத்துடலாம். இது அடுத்த டைம் நம்ம முட்டை எடுத்தாலும் வந்து முட்டை போடும். இதுதாங்க ரொம்ப காமெடி. எங்கள் மொட்டை மாடிக்கு போயிருந்தேன் குளிக்கலான்னு சொல்லிட்டு மேலே ரூமில். அங்கே போய் பார்த்தா அதுலேருந்து ஒரு கோழி ஓடிச்சு. என்னடான்னு பார்த்தா 6 முட்டை இருக்குது அங்கே. அந்த கோழி ரொம்ப நாளாக எங்கள் அம்மா நோட் பண்ணிட்டு இருந்தாங்க, மேலே போதா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி தான் எதிர்ச்சியாக போய் பார்த்தா இந்த அட்டைப்பெட்டி உள்ளே போட்டிருக்கு. அடுத்து இந்த கோழி இது கூண்டுக்குள்ளே கரெக்டாக வந்து போட்டுருச்சு. இது உள்ள ஒரு கோழி, இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த முட்டை கரெக்டாக கூண்டுக்குள்ளே வந்து இட்டுட்டு போயிடுச்சு. இந்த கோழிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்த முட்டையெல்லாம் நாங்கள் ஒரு சில முட்டையெல்லாம் நம்பர் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அடுத்தது அவையத்துக்கு வைக்கிறதுக்காக. ஏன் நம்பர் போடுறோன்னா, மற்ற முட்டைலாம் வந்து லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிருக்கும். முட்டை போடுற அந்த தரையில் போடுவோம், வீட்டு மேலே போடுவோம் அப்படின்றதுனால உடஞ்சி போயிருக்கும். அந்த உடையாத முட்டையை லைட்டாக எடுத்து நம்பர் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது அவையத்துக்கு வைக்கலான்னு. அவையத்துக்கு வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். நன்றி, வணக்கம்.